வெங்காய காரக்குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து இது மாதிரி நேரமாக கட் பண்ணி புளி ஊற வச்சுருக்கோம். ஸோ டமாட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கச்சாம் பிச்சாமல் வந்து இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய வந்து எடுத்துக்கணும். புளி தண்ணி வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து போட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து போட்டுக்கலாம், சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது காரக்குழம்பு சட்னி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாக வந்து வெந்தயம் போடணும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வெந்தயம் வந்து போட்டுக்கணும். அப்புறமா பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வதக்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வதங்கணும். ஸோ டமாட்டோ பீல் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ வந்து மிக்சியில் வந்து கச்சா பச்சா அரைச்சிக்கலாம் இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டுக்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து கொதிச்சு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடும்.